தமிழக முதல்வர் வந்து போதைப்பொருள் ஒழிப்புன்னு சொல்கிறாங்க. அவங்களோட அமைச்சரவையில் வந்து போதைப்பொருள் சர்ச்சை எழுந்திருக்கு. அதை பற்றி உங்களோட கருத்து? வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு ஐபிஎல் நடக்கிற ஒரு கிரவுண்டில் வச்சு ஒரு சரத்குமார் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் மக்களுக்கு ஆனால் அப்போ வந்து அமைச்சர் கிடையாது. அவர் ஒரு சாதாரண ஒரு ரசிகர் மன்றத்தில் இருந்த ஒரு தொண்டர் தான். அந்த நேரத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி செய்திருக்கிறதா ஒரு வீடியோ நானும் பார்த்தேன். நிச்சயம் அது வந்து ஒரு அவ்வளோ பெரிய பப்ளிக் க்ரௌடு, ஐபிஎல் மேட்ச்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய க்ரௌடில் அந்த இடத்துல உட்காந்து அவர் மிஸ்டர் சரத்குமார் அப்படி பண்ணாரா அப்படின்னா அது உண்மையிலேயே மிக மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். இன்றைக்கி அவர் அமைச்சராக இருக்கிறார். இதை மக்கள் அனைவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்க நிச்சயமாக தங்களுடைய கடமையை உணர்ந்து மக்கள் பிரதிநிதிகளாக உங்களை அங்கீகரிச்சிருக்காங்க. நிச்சயம் அதற்கான பணிகளை நீங்கள் செய்யணும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஸ்கூல்ஸில் நான் பார்க்குறேன், அதுக்கும் நான் அறிக்கை கொடுத்துருக்கேன். அவர் முதலமைச்சருடைய பிறந்தநாளை முன்னிட்டு போய் அவரோட ஃபோட்டோ மாட்டுறது, செல்ஃபி எடுக்கிறது, சினிமா பாடல்களை பாடுறது, இது போன்ற பல நிகழ்வுகள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் கண்டனத்துக்குரியது. ஆனால் 2-3 பேரை உடனடியாக வந்து அவங்க கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. அதுவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இந்த மாதிரி தவறுகள் அங்கங்கே நடக்குது. உடனடியாக அதை கவனத்தில் கொண்டு ஆட்சியாளர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த நடவடிக்கை மேலே எடுக்கணும். ஏன்னா குழந்தைங்க ஏற்கனவே இந்த ஆட்சியின் மேலே என்ன ஒரு சொல்கிறாங்க, எல்லா குழந்தைங்களையும் பள்ளிக்கூட மாணவிகளையும் மூளை சலவை செய்து அந்த ரீல்ஸ் மூலயமாக ஆட்சி பிடிச்சிருக்காங்கன்ற ஒரு கருத்து இருக்குது. ஸோ இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சினிமா பாடல்கள் பாடுறதும், அது முதலமைச்சர் அதுக்கு டான்ஸ் ஆடுறது, அமைச்சர்களே டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு கிடையாதுங்க. கண்டிப்பாக மாணவர்களுக்கு கல்விக்கானது மட்டும்தான் பேசணும். அதுவும் கிளாஸ் நடக்கிற இடத்துல அதெல்லாம் செய்கிறது யாராக இருந்தாலும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் கண்டிப்பாக முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு தடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதங்கள் உதவித்தொகை வந்து இப்போ நிறைய பெண்களுக்கு வழங்காமல் நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் கேட்ட 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது தமிழ்நாடுன்றாங்க. எதுக்கு எடுத்த உடனே இப்போ தான் நாங்கள் புதுசாக வந்திருக்கோம் ஆட்சிக்கு, 50 நாள் தான் ஆகுது, எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ துறை சார்ந்து எது கேட்டாலும் 3-4 மாதத்திற்கு எதுவுமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் பேசுனா கூட 4-5 மாதத்துக்கு எதுவுமே பேசாதீங்க, ஏன்னா நாங்களே அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே புதியவர்கள். உங்களுக்கே தெரியும், ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும், முதல்வரே இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் முதலமைச்சராக இருக்கார். எல்லா அமைச்சர்களும் ஃபஸ்ட் டைம் அமைச்சர்கள், எல்லா எம்எல்ஏஸும் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏஸ். ஸோ அவங்களுக்கு என்ன வேலை செய்யணும் என்பது புரியணும். அது மட்டும் கிடையாது, துறை சார்ந்து அவங்களுக்கான அந்த நாலேஜ் வரணும், எது எப்படி கொண்டு போகணுன்றதெல்லாம் தெரியணும். இது எல்லாமே இருக்குது. அதனால தான் அவங்க நிதி சார்ந்து மட்டும் இல்லை, அவங்கள வந்து வேலை தெரிந்து கொள்ளவும் அதை எப்படி செயல்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவங்க 6 மாத காலம் எங்களுக்கு டைம் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் பல விஷயங்கள் அந்த 6 மாதன்றது ரொம்ப பெரிய கேப்பாக தெரியுது. அவ்வளோ நாட்கள் விட்டால் தமிழ்நாடு தாங்குமான்ற கேள்வியும் இருக்குது. உறுதியாக முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் கவனம் கொண்டு உடனடியாக மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு நான் கேட்டேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.